ஐடியாலஜி வந்து ரொம்ப தேவை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வேணால் அது தெரியாமல் போகலாம், ஆனால் ஃப்யூச்சரில் இது அதிகமாக தெரிய வரும். ஃபஸ்ட்டு வந்து இயற்கையை காப்பாற்றணும். ஏன் இயற்கை இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் கூட இல்லை, நாங்கள் எங்களை சார்ந்தவங்க எல்லாம் வந்து நாங்கள் இயற்கை உணவு நல்லா சாப்பிட்டுட்டோம். ஆனால் இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா இல்லை, இப்போ என் பிள்ளைக்கே வந்து நான் விஷத்தை தான் கொடுத்துட்ருக்கேன். பிற கட்சிகள்னால் பணம், அதிகாரத்துக்காக இணைவாங்க. நம்ம கட்சி வந்து மொழிக்காக, மண்ணுக்காக, நம்ம வாழ்கிறதுக்கு பிற உயிரினங்கள் தான் சாட்சி அப்படின்னு சொன்னது அண்ணன் தான். அதனால் அவருடைய கொள்கைகள் பிடிச்சது. தலைவரை வந்து பிரபாகரன் அவர்கள் தான் தலைவர்லாம் சொன்னார். அதெல்லாம் பிடிச்சி தான் இந்த கட்சியில் இணைஞ்சிருக்கு. தமிழ் தேசியத்தை வந்து முன்னெடுக்க இந்த தமிழ்நாட்டில் தமிழர்கள் நிலத்தில் வேறு யாருமே ஆள் கிடையாது. தோத்துட்டு தானே இருக்காங்க. தோத்தாலும் அண்ணன் கொள்கை பிடிப்போட யாருக்கிட்டையும் வேலை போகல, யாருக்கிட்டையும் வேலை போகாமல் அவரு கொள்கை பிடிப்பு சொன்ன மாதிரி நிற்கிறாருல. திராவிட கட்சியோட தேசிய கட்சியோட கூட்டணி கிடையாது, தனியாக நிற்கிறாருல. அதுவே ஒரு வெற்றி தானே நமக்கு. தோத்தாலும் ஜெயிச்சாலும் என் கனவோட அவர் ஒத்து போகிறதும், நான் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகளை அவர் முன்னெடுத்து வைக்கிறதுனாலே இது கூட தான் ட்ராவல் பண்ணணும், இது கூட தான் ஒத்து இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. தமிழகத்தில் எவ்வளோ கட்சிகள் இருக்குது, புதுசாக வந்த கட்சிகளும் இருக்குது. அதை தாண்டி இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் குடும்பமாக அந்த நாம் தமிழ் கட்சியில் சேர்றதுக்கு வரதை பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக தோத்துட்டு இருக்க ஒரு கட்சி. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் சீமான் அவர்கள் அப்படி என்ன தான் பேசுகிறாரு, எப்படி தான் உங்களை இழுக்கிறாரு, தோத்துட்டு இருக்க அவர் கூட நிற்கணும்னு ஏன் இப்படி குடும்பமாக வரீங்க? ரீசன் வந்துட்டு ஐடியாலஜி தான். ஸோ அவரோட ஐடியாலஜி வந்து ரொம்ப தேவை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வேணால் அது தெரியாமல் போகலாம், ஆனால் ஃப்யூச்சரில் இது அதிகமாக தெரிய வரும். அதுக்காக நாங்கள் வந்துட்டு வந்திருக்கோம். அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு அவரோட நேட்டிவில் தான் அவர் பிறந்தது, வந்துட்டு கும்பகோணம் அவர். ஸோ நான் வந்து ஃபுல்லாக ப்ரௌன் அண்ட் பாட்டம் ஃபுல்லாக சென்னை. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறமே நம்மளுக்கு தெரியுது இது எவ்வளோ முக்கியம், நம்மளோட நேச்சர் நம்மளுக்கு எவ்வளோ இதுவாக இருக்குது. ஏன்னா சென்னையில் எது எடுத்தாலுமே நம்ம காசு கொடுக்கணும், எது எடுத்தாலுமே நம்ம வந்துட்டு அதுக்காக எப்படி சொல்கிறது, அதுக்காக உழைக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அங்கே எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இலவசம்னு சொல்கிறத விட என்னோட இது சுதந்திரமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அது சென்னைக்கு வந்தால் ஏன் தப்பு இல்லையே, அது வரட்டுமே, அது பண்ணட்டுமே. ஏன் அது வந்து இவங்களால தான் பண்ண முடியும்னு ஒரு அவர் சொல்கிற கோட்பாடாக இருக்கட்டும், அவர் சொல்கிற ஐடியாலஜியாக இருக்கட்டும், எல்லாமே இதுக்கு தான் பொருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை. அண்ட் அவர் ஜெயிச்சார்னா இதை பண்ணுறாரா இல்லையான்றது அதுக்கப்புறம், ஆனால் அவர் பண்ணுவார்ன்ற ஒரு நம்பிக்கைக்காக நாங்கள் வரோம். எதற்காக இந்த நாம் தமிழ் கட்சியில் சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது பிற கட்சிகள்னால் பணம், அதிகாரத்துக்காக இணைவாங்க. நம்ம கட்சி வந்து மொழிக்காக, மண்ணுக்காக, நம்ம வாழ்கிறதுக்கு பிற உயிரினங்கள் தான் சாட்சி அப்படின்னு சொன்னது அண்ணன் தான். அதனால் அவருடைய கொள்கைகள் பிடிச்சது. தலைவரை வந்து பிரபாகரன் அவர்கள் தான் தலைவர்லாம் சொன்னார். அதெல்லாம் பிடிச்சி தான் இந்த கட்சியில் இணைஞ்சிருக்கணும். கருத்துக்கள்லாம் எல்லாமே ஓகே தான், ஏற்றுக்கக்கூடியது தான். ஆனால் எப்படி சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே மற்ற கட்சிகளுக்கு போனால் ஒரு பணமோ ஒரு அதிகாரமோ கிடைக்கும், அதெல்லாம் இருந்தால் நம்ம வாழ்க்கைக்கு பயன்படும். அதெல்லாம் விட்டுட்டு கருத்துக்களுக்காக ஒரு கட்சியில் சேரலாமா? பணம் வந்து எப்படி வேணால் சம்பாரிச்சிக்கலாம்ண்ணா, ஆனால் இனத்துக்காக இருக்கிற ஒரே கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். பணம், பதவிலாம் ரெண்டாவது தான், அது நமக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஆனால் ஃபஸ்ட்டு மக்களுக்கு புரிய வைக்கணும் எதனால் இந்த கட்சி இருக்குது, நம்ம இதுக்காக தான் நிற்கிறோம், உண்மையாக நேர்மையாக நிற்கிறோம் அப்படின்றதுக்காக. நானும் அதை பிடிச்சி தான் இந்த கட்சிக்கும் வந்திருக்கேன். தமிழ் தேசியத்தை வந்து முன்னெடுக்க இந்த தமிழ்நாட்டில் தமிழர்கள் நிலத்தில் வேறு யாருமே ஆள் கிடையாது. அவங்கவுங்க வச்சுருந்தாலும் மனசுக்குள்ளே அதை ஒரு மறைமுகமாக தான் ஃபாலோ பண்ணுறாங்க தவிர வெளிப்படையாக பேசுகிறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை. அதனால் எங்களுக்கு அடுத்து வர இந்த பாப்பா வந்துட்டு சீமானுக்கு தான் நான் அப்படின்னு சொல்லி ஆதரவாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். தொடர்ந்து வந்து அண்ணனை தோற்றாலும் எத்தனை பேர் தோற்றாலும் சப்போர்ட் பண்ணணுன்ட்டு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். இல்லை, இப்போ தொடர்ச்சியாக சின்ன சின்ன குழந்தைங்களாம் உட்பட நிறைய பேர் வந்து விஜய் மாமா அப்படி அந்த பக்கம் போகும்போது ஏன் நீங்கள் சொல்கிறாரு, அவர் வந்து தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கலை, அவர் வைக்கிறது அரசியல் கிடையாது, அவர் வைக்கிறது நடிப்பு, நடனம், அதை ரசிக்கலாமே தவிர நம்ம வாழ்வியலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே ஓகே. விஜய் அவர்களை தாண்டி ஏன் சீமான் அவர்களை இந்த குழந்தை கடத்துறீங்க? விஜய் அவர்களை தான் அதான் அவர் வந்து ஒரு கலைத்துறையில் இருக்கார். அவருக்கும் நமக்கு ஒரு தலைவருக்கும் சம்மந்தம் கிடையாது. கலைத்துறையில் இருக்கிறவங்க வந்துட்டு கலைத்துறையில் அந்தந்த துறைகளில் அவங்க ஒரு நாயகனாக திகழலாம், முன்மாதிரியாக திகழலாம். ஆனால் நம்மளோட வாழ்க்கையை ஒரு நல்ல வழியில், நம்மளோட முன்னாடி உள்ள தமிழர்கள் வாழ்ந்த வழியில் வந்துட்டு நடத்தணும்னா ஒரு தலைவர் தான் தேவை, நடிகர் கிடையாது. எவ்வளோ கட்சிகள் தமிழகத்தில் இருக்குது, அதெல்லாம் தாண்டி இந்த கட்சியில் ஏன் இணையணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக நான் அண்ணா எப்போ கட்சி ஆரம்பித்தாங்களோ அப்போத்துலேருந்து அவருக்கு மட்டும்தான் ஓட்டு போடுறேன். நம்ம மனசில் வந்து இப்படியெல்லாம் இருக்காதா அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு எந்த கட்சியில் இருக்குன்னா
நாம் தமிழரில் மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கு என்னென்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதோட ஐயா ஃபர்ஸ்ட் வந்து இயற்கையை காப்பாற்றணும். ஏன் இயற்கை இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் கூட இல்லை, நாங்கள் எங்களை சார்ந்தவங்க எல்லாம் வந்து நாங்கள் இயற்கை உணவு நல்லா சாப்பிட்டுட்டோம். ஆனால் இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா இல்லை, இப்போ என் பிள்ளைக்கே வந்து நான் விஷத்தை தான் கொடுத்துட்ருக்கேன். கரெக்டாக தெரிஞ்சே வந்து நான் அதை கொடுக்குறேன். எங்களுக்கு அது வேண்டாம். நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு, நாங்கள் பார்த்த அந்த இயற்கையான எல்லாமே வந்து என் பையனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அது வந்து எங்கள் அண்ணனால் மட்டும்தான் முடியும். ஏன் இவர் மட்டும்தான் இயற்கையை காப்பாரு? வேற யார் வந்துட்டு அதை பார்க்குறான்னு சொல்கிறீங்க சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் மெட்ரோவில் போய் என்ன பண்ண போகிறேன் நான் சொல்லுங்க ஐயா? வேகமாக போகலாம். அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு மரத்தை காப்பாற்றணும், ஒரு பறவைகளை காப்பாற்றணும், இயற்கையாக எதையெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்க அது எங்கள் அண்ணன் சீமானால மட்டும்தான் முடியும். வேறு யாராலும் முடியாது. வேறு எந்த கட்சியாவது காப்பாற்றுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து கர்நாடகாவில் தண்ணி வந்து ரொம்பிடுச்சுனால தான் அவன் திறந்து வர்றான். இல்லைன்னு நினச்சிக்கங்களேன், நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் சரிங்களா? கார்ப்பரேட் கம்பெனி உள்ளே வரதுனால ஒன்றும் ஆக போகுது. விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ துணியிலேருந்து எல்லாத்தையும் வேறு எங்கேருந்தோ கூட்டிகிட்டு வராங்க. எங்கள் அண்ணன் வந்தார்னு வச்சுக்கோங்களேன், பனைமரம் காப்பாற்றப்படும். கண்டிப்பாக பனைமரம் காப்பாற்றுவார். அதுலேருந்து கிடைக்கிற பொருள்கள் வரும். ஐயா பார்த்துங்க ஐயா, அதுலேருந்து வர பொருட்கள் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பனை இலையில் வந்து செய்கிற பொருட்கள் அண்ணா சொல்கிறாங்களே, அந்த ஒவ்வொன்றுமே அது சாத்தியமாகும். கரண்ட்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அண்ணனால் மட்டும்தான் முடியும். அண்ணனால் மட்டும்தான் அந்த ஐடியாலஜி இருக்கிறது யாருக்கும் வராது. இப்போ அவரால் முடியுன்றீங்க, ஆனால் தொடர்ச்சியாக அந்த மக்கள் அவருக்கு தோல்வியை தானே கொடுக்குறாங்க. அது மக்களை தாண்டி மக்கள் அவர் வெற்றி பெற வைப்பாங்கன்னு நம்புறீங்களா? ஐயா நான் வந்து ஒரு தனியார் கல்லூரியில் ஒர்க் பண்ணுறேன் ஐயா. அவங்க வந்து அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10% அண்ணனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. மீதி பேர் பார்த்தீங்கன்னு நினச்சிக்கங்களேன், இந்த முஸ்லீம்ஸ் அப்படி சாக்கும் போது டிஎம்கே அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்கள தான் காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. மீதியெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ யார் இருக்காங்களோ அவரை சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்க உணர்றாங்க, நான் பண்ணது தப்புன்னு உணர்றாங்க. கண்டிப்பாக உணர்றாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். நானே கிண்டல் பண்ணுவேன், பாக்கெட்டில் பார்த்தீங்களா அதை வச்சு உன்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு வேணான். அவரோட சின்னத்தை பாக்கெட்டில் வச்சு சொன்னாங்க. இப்போ அவங்களே சொல்கிறாங்க நான் பண்ணது தப்புன்றாங்க. ஸோ இப்போ இளைஞர்களுக்கும் தெரியுது நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்ட்டு. அண்ணனோட இடத்த யாராலும் நிரப்ப முடியாது. எங்கள் அண்ணன் கண்டிப்பாக ஒரு நாள் வருவார். நல்ல சோறு நல்ல உணவு நம்ம சாப்பிடணும்னா அண்ணன் சீமான் கையில் மட்டும்தான் இருக்குது. இயற்கையான உணவு சாப்பிட்ற இப்போ எல்லாமே விஷமாக இருக்குது. ஒரு பொருள் எடுத்தாலும் விஷமாக தான் இருக்குது. நாங்கள் சின்ன வயசுலலாம் எங்கள் அம்மா வந்து தக்காளி கட் பண்ணாங்கன்னா போய் பக்கத்தில் கொஞ்சிப்போம், சக்கரை வச்சு தொட்டு சாப்பிட்லாமான்ட்டு. ஆனால் என் பிள்ளைக்கு அது கொடுக்க முடியல. எனக்கே தெரியுது அது விஷம்னு சொல்லிட்டு. அதனால் ஒவ்வொரு விஷயமும் வேணும்னா அது அண்ணானால தான் வேணும். அண்ணன் மட்டும் விவசாயத்தை காப்பாற்றணும்னா அண்ணானால மட்டும்தான் முடியும். தண்ணீர் வேணும்னா அது அண்ணனால மட்டும்தான் முடியும். அண்ணன் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. யாரால ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே புதுசாக இன்றைக்கி தான் கட்சியில் இணைகிறீங்களா? ஆமாம். எங்கேருந்து வரீங்க? நான் மேடவாக்கம்லேருந்து. மேடவாக்கம். என்ன காரணத்தினால இந்த கட்சியில் இணையணுன்ற நோக்கம்? இல்லை, நான் போன தடவை ஓட்டு போட்டதுமே நாம் தமிழர் கட்சிக்கு தான். கொள்கை அப்புறம் ப்ளஸ் இதோட எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் இணையணும்னு ஆசைப்படுறேன். ஒரு வெற்றி பெறுற கட்சிக்கு போய் சேரலாம், ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு லாபம் இருக்கலாம். எனக்கு அதுதான் சொல்கிறேன், இந்த கொள்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீமான் சொல்கிற ஒரு கருத்துக்களுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால இதில் நான் இணையணும்னு ஆசை. என்ன கொள்கை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கட்சியில்? தமிழ் தேசியம்னா மெயின், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னுடைய கனவு, இப்போ நான் இதே பல்லாவரத்தில் பிறந்து வளர்ந்து இந்த இடம் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துருக்கேன். இந்த இடம் எப்படி இருந்தால் நல்லா இருக்குன்ற கனவு எனக்கு இருக்குது. அந்த கனவை சீமான் அண்ணன் சொல்லும்போது எனக்கும் அவருக்கும் நிறைய ஒத்து போகுது. ஸோ தோத்தாலும் ஜெயித்தாலும் என் கனவோட அவர் ஒத்து போகிறதும், நான் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகளை அவர் முன்னெடுத்து வைக்கிறதுனாலேயே இது கூட தான் ட்ராவல் பண்ணணும், இது கூட தான் ஒத்து இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. எங்கள் பிள்ளைக்கும் அதை தான் நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கூட. நிறைய பேர் விஜய் மாமா அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொல்லி தராங்க. நீங்கள் இல்லை, நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி தான் முதல்ல எங்கள் பிள்ளைக்கு நாங்கள் சொல்லி கொடுத்தோம். அதுக்கப்புறமா கட்சியில் வரும்போது நம்ம தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் பிரபாகரன் ஐயாவை தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் தலைவர்னு அவளுக்கு சொல்லி நாங்கள் குழந்தையிலேருந்தே இது பண்ணியாச்சு. நாங்கள் வந்து திண்டிவனத்துலேருந்து வரோங்க, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியிலேருந்து வரோங்க. திண்டிவனத்துலேருந்து வரீங்க, கட்சியில் சேருவதற்காகவே இங்கே வந்தீங்களா சென்னை? ஆமாம் ஆமாண்ணா. இப்போது மற்ற கட்சிக்கு போனீங்கன்னா ஒரு பணம் இல்லை ஒரு பதவி அதெல்லாம் கிடைக்கும். இது தொடர்ச்சியாக தோல்வியை சந்திக்கிற ஒரு கட்சி. இந்த கட்சிக்காக உங்கள் பொருளாதாரத்தை செலவு பண்ணி அவ்வளோ தூரம் இங்கே வந்து இந்த கட்சியில் சேர்றதுக்கான காரணம் என்ன? அண்ணனோட கொள்கை பிடிப்பு, அண்ணனோட இயற்கை பாதுகாப்பு, இது எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவரோட நேர்மையாக இருக்குது. அது பிடிச்சதுக்காக இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் கட்சியில் சேரணும்னு வந்திருக்கோம். ஆனால் தோத்துட்டே தானே இருக்காங்க. தோத்தாலும் அண்ணன் கொள்கை பிடிப்போட யாருக்கிட்டையும் வேலை போகல. யாருக்கிட்டையும் வேலை போகாமல் அவர் கொள்கை பிடிப்பு சொன்ன மாதிரி நிற்கிறாருல. திராவிட கட்சியோட தேசிய கட்சியோட கூட்டணி கிடையாது, தனியாக நிற்கிறாருல. அதுவே ஒரு வெற்றி தானே நமக்கு 15 வருஷமா. இப்போ உங்களுக்கு இதனால் ஒரு லாபம் எதுவும் இருக்காதுல்ல?
நாட்டுக்கு நல்லது நடந்தாலே போதுங்க. அதுவே போதும். நாடு நல்லா இருந்தால் நாம நல்லா இருக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில் இருந்தீங்க? நாங்கள் எந்த கட்சியிலையும் இல்லைங்க. நாங்கள் பொதுவாக தான் இருந்தோம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3 எலெக்ஷனில் அண்ணனுக்கு ஓட்டு போட்டுருக்கோம். உறுப்பினராகவே சேரலாம்னு. இதுக்கப்புறம் நீ என்னென்ன பண்ணலான்னு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி கட்சிக்கு வெளியே இருந்தீங்க, கட்சிக்கு உள்ளே வந்து என்னென்ன பண்ணலான்னு இருக்கீங்க? அண்ணன் என்ன செய்ய சொல்கிறாரோ அது அத்தனையும் நாங்கள் செய்வோம். அண்ணனோட உத்தரவுக்கு நன்றி. நன்றி.